பின்னடைவை ஏற்படுத்த விவசாயிகள் ஒற்றுமை இல்லாம தான் பிரிச்சு கிடக்குறாங்க. விவசாயிகள் ஒற்றுமை இல்லாதனாலதான் 5 கோடி வழக்கு கோர்ட்ல கிடக்குது. தாலுகா ஆபீஸ்ல யாரு பிரச்சனை? விவசாய பிரச்சனை டீல் பண்ண முடியல. மாவட்ட ஆட்சியர்களுக்கு யார் பண்ண பாருங்க, விவசாய பிரச்சனை தான் பண்ண அதிகமா போகுது. ஏன் இந்த பிரச்சனை நம்மளே தீர்க்க முடியாதா? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நம்ம பேசுறது இல்லை, நம்ம சண்டை போடுறதுக்கு மட்டுமே ரெடியா இருக்கிறோம், பிரிஞ்சு எடுக்கிறதுக்கு மட்டுமே ரெடியா இருக்கிறோம், போட்டியிடுறதுக்கு மட்டுமே ரெடியா இருக்கிறோம். ஒரு விவசாயி ஒரு விவசாயிக்காக விட்டு கொடுக்க நாம் இன்னும் தயாராகவே இல்லை. ஒரு அரசு ஊழியர் பல்வேறு படிநிலைகள் அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குறதுல போட்டி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு மாமூல் எவ்வளவுதான் வருது, அவருக்கு அவ்வளவு வருது, அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. லஞ்சம் வாங்கல போட்டி போடுவாங்க, சீட்டுக்கு போட்டி போடுவாங்க, எல்லாத்துக்கும் போட்டி போடுவாங்க. ஆனா ஒரு அரசூழியர் மேல போய் ஒரு புகார் சொல்லிப்பாங்க, எல்லாரும் ஒரே சேரக்கு வந்துடுவாங்க. வந்துடுறாங்கல்ல? இப்ப திருடம் பூரா ஒற்றுமையா இருக்கும் போது நல்லவர்கள் நாம இன்னும் எவ்வளவு அதிகமான ஒற்றுமையா இருக்கு யோசிப்பாரு. திருடர்கள் எல்லாம் திருடும் போது ஒற்றுமையா இருக்கிறான், லஞ்சம் வாங்கும் போது ஒற்றுமையா இருக்கிறான், ஊழல் பண்ணும் போது ஒற்றுமையா இருக்கிறான். அவனுக்கு மேல நம்ம ஒரு புகார் கொடுத்தோம், உடனே ஒன்றுபட்டு நின்று நம்மளை சங்கமாக எதிர்க்கிறார்கள். ஆனா நாம் என்ன பண்றோம்? சண்டை போட்டு இருக்கிறோம். ஆக இந்த உட்பூசலை தயவுசெய்து தவிர்த்துருக்கு. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதுல ஒன்றும் நடக்க போறது இல்லை. இன்னைக்கு நீங்க எனக்கு எங்கெங்க எது இருக்குது, எந்தெந்த மாவட்டத்துல யார் யாரோட பேசுறீங்க, பேச மாட்டேங்கிற டேட்டா பேஸ் எங்க எல்லாத்துக்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அண்ணன் என்கிட்ட கூப்பிட்டு பேசினாருண்ணே, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் உங்க ஊர்ல இருந்து எங்க காதுகளுக்கு வந்ததுன்னா அது இன்னும் எங்களை மகிழ்ச்சியாக செயல்பட வைக்கும். நம்ம சங்கம் எந்த நிர்வாகியையும் உறுப்பினரையும் ஒதுக்கவும் செய்யாது, புறக்கணிக்கவும் செய்யாது. உங்க உள்ளூர்ல வந்துட்டு நீங்க மாவட்ட செயலாளராகவோ மாநில பொறுப்பாளராகவோ இருந்துகிட்டு ஒரு நிர்வாகிகளை ஒதுக்குற புறக்கணிக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா அதை சங்கம் எந்த இடத்துலையும் அனுமதிக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தான் மாவட்ட செயலாளர், என்னை மீறி நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், யோசிக்கவே மாட்டேன். நான் தான் மாவட்டம், நான் தான் மாநிலம், எங்க மாவட்டத்தில் நான் தான் வச்சு சட்டம் சொன்னீங்கன்னா ஒரு சட்டம் போட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டே இருப்போம், யோசிக்கவே மாட்டேன். மிக தெளிவாக சொல்றோம், மயில நல்லா ஏத்திங்க. இந்த சங்கம் உங்களுக்கானது இல்லை, எங்களுக்கானது இல்லை, இது விவசாயிகளுக்கானது என்பதை முதல்ல மனசுல ஏற்றிக்கணும். அவங்களுக்கு வேலை செய்யறத நம்ம வந்திருக்கிறோம், அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம சொந்த காசு செலவு இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கிறோம், எத்தனை ஊருக்கு பைக் எடுத்துட்டு போயிருக்கிறோம். யாரோட சொந்த காசு? நம்ம எல்லோருடைய சொந்த உழைப்பு. அப்ப நம்ம சொந்த உழைப்புல யாருக்காக வேலை செய்யறோம்? நமக்காக வேலை செய்யறோம். நம்ம எல்லோரும் இணையாம எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஆக கட்டாயம் ஒற்றுமையாக இருப்பதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. கூட்டம் பெருசா இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 5000 பேர் இருக்கலாம். டூயில கலைச்சு பார்த்தா 5 பேர் தான் இருப்பான், அது பிரச்சனை இல்லை. இருக்கிறது 50 பேர்னால 50 பேர் கெத்தா தில்ல நிக்கணும். அதுதான் நம்ம சங்கத்துக்கு பேர். 500 பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா அங்க கைது ஆகிறவங்க நம்மளால குறைஞ்ச